இந்த வீடியோ முழுக்க பட்டுவோட குளியல் வீடியோ மட்டும்தாங்க. குளிக்கணும்னு சொன்னதுலேருந்து குளிச்சதுக்கு அப்புறம் குளிக்கும் போது அவன் பண்ண அட்டகாசம் எல்லாமே பாருங்க. இது கொஞ்சம் லாங் வீடியோ தாங்க. ஏன்னா எதை கட் பண்றது எதை போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஒரு கிளிப்பிங் கூட கட் பண்ண மனசே வரல. அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருந்தான். குளிச்சு தாண்டா ஆகணும் இன்னைக்கு நீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பைப்பை எடுத்துட்டு வந்துட்டான். இதில் குளிக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். குழாவை திறந்து தண்ணியில் ஆடுவானா, ஆனால் குளிக்க மாட்டானா. இது என்னன்னே எனக்கு புரியல. சரி ஓகேடா, உனக்கு பிடிச்ச மாதிரி பைப் போட்டு அம்மா குளிக்க வைக்கிறேன்னு அழகாக வந்து உட்காந்துக்கிட்டான். அந்த பைப்பெல்லாம் ரெடி பண்ணி குளிக்க வச்சேன். பாருங்க, அவன் இஷ்டப்படி உட்காந்துக்கிட்டான் அப்படின்னாவே குளிச்சிருவான். நீ இப்படி தான் நிற்கணும் அப்படி தான் நிற்கணும்னா உட்காரவே மாட்டான், ஓடுவான். சரிடா அப்பா, உனக்கு எப்படி பிடிக்குமோ நீ அந்த மாதிரி உட்காந்துக்கோ, நான் எப்பயாவது கஷ்டப்பட்டு உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு அவனுக்கு சமாதானப்படுத்திட்டான். அழகாக வந்து உட்காந்துக்கிட்டான். அடுத்து வந்து ராக்ஸியை குளிப்பாட்டலான்னு ஐடியா பண்ணியிருந்தோங்க. இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் இவன் எடுத்துட்டு வந்துட்டான். அந்த அளவுக்கு வந்து இதை போட்டு தான் நம்ம குளிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியுது. ராக்ஸியை வந்து ஃபர்ஸ்ட் குளிப்பாட்டினா இவன் ரொம்ப வம்பு இழுப்பான், குளிக்கவே விட மாட்டான். அதனால இவனை குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இவன் ஓகேவா ஆயிடுவான். அதனால தான் ஃபர்ஸ்ட் இவனை குளிக்க வச்சேன். அந்த க்ளவுஸ் வந்து நான் இங்கே அந்த ஸ்லாப் மேலே வச்சுட்டு வந்துட்டேங்க. அது அந்த க்ளவுஸ் எங்கே அப்படின்னு சொல்லி என் பொண்ணை தான் நான் குரல் கொடுத்தேன், எடுத்துட்டு வருவான்னு பார்த்தேன். ஆனால் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு செகண்டில் எழுந்து நேரம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி போய் அந்த ஸ்லாப் மேலே இருக்க அந்த க்ளவுஸ் அழகாக கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு அவ்வளோ சமத்த கீழே படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப இந்த அளவுக்கு உனக்கு தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. குளிக்க வச்சுட்டு அவன் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னும் போது அவன் அந்த டவலில் வந்து அப்படியே இப்படியும் ஆடிக்கிட்டே இருப்பான். அது அவ்வளோ சிரிப்பாக இருக்கவங்க. நாங்களே வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். பாருங்களேன், க்ளவுஸ் எடுத்து வந்து குத்துட்டு எவ்வளோ அழகாக அப்படி படுத்துப்பான் பாருங்களேன். சரிடா படு, அம்மா ஷாம்பு போடுறனோன்னு அவ்வளோ க்யூட்டாக படுத்துக்கிட்டான். ஏதாவது உங்கள் பெட்ஸுக்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கங்க, இவன் அவ்வளோ அட்டகாசம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துப்பான். அவனுக்கு எப்படி தண்ணி ஊற்றணுமோ நான் அப்படி தான் இறங்கி போனோம். காதில் கண்ணிலலாம் அந்த ஷாம்பு பற்றக்கூடாது, தண்ணி போயிடக்கூடாதுன்னு நான் முகத்தை மட்டும் கையில் தான் கழுவி விடுவேங்க. மற்றபடி இதுதான். குளித்து முடித்தோடனே அந்த லீஷை எடுத்துப்பாங்க. அது என்னவாவது இருக்கட்டும், லீஷை ஃபஸ்ட்டு நான் எடுத்துருவான். இது பாருங்களேன், அது அந்த நான் தொடச்சி விடக்கூடாது, அவனே தான் தொடச்சிப்பான். உட்காரிடா நான் தொடச்சி விட்றேன்னா கூட கேட்க மாட்டான். கரெக்டாக அந்த லீஷ் எடுத்துப்பான். இப்படி தான் தொடச்சி விடுவான். உங்கள் பேச்சு இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் ராக்ஸி கிட்டையோ இல்லை நான் வளர்த்த பெட்ஸ்கிட்டையோ நான் பார்த்ததே கிடையாது. இவன் உண்மையாகவே இவன் பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பார்த்தா இப்படிலாம் ஒரு பெட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். குளிக்க வைக்கிறோம் அப்படின்னாலே இந்த ஒரு கிளிப்பிங்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். அவ்வளோ அழகாக அந்த லீஷை எடுத்துக்கிட்டு அவன் உரசிக்கிட்டே இருப்பான். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாங் வீடியோவும் இதோட இந்த கிளிப்பிங்கில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். லாங்